நான் சிம்பத்திக்காகலாம் வந்து எதுவுமே பண்ணல. நான் வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்தேனோ, அப்படி தான் இப்போ வரையுமே வந்து இருக்கேன். ஸோ திவ்யாவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். இப்போ மட்டும் எதுக்கு அத பண்ணணும்? அவ பயங்கரமா கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் வந்து பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில வந்து அவங்க கன்டினியூவா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு திரும்பவும் கெட் இன்டு த கேம் ஏன் இப்படியே இருக்க? எத்தன நாள் இப்படியே இருக்க போற? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? நான் நார்மலா தானே இருக்கேன். நான் வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இப்படி தானே இருக்கேன். இப்ப எல்லாருமே வந்து என்ன ஓட்டு போடும்போது, நான் சிம்பதிக்காக வந்து இந்த இந்த மாரி ஓரமா உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க. நான் இப்ப அந்த டோர் பக்கத்தில போய் உட்கார்றேன் இப்போ. இதுக்கு முன்னாடி நான் வந்து டோர் பக்கத்தில உட்காராம வேற எங்கேயோ உட்காந்துருந்துருப்பேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடி நான் நல்லா தான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. என் மைண்டுக்கு தோணணும் நான் போய் அவங்க கூட பேசணுமா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு ட்ராமா பண்ணா பார்த்தியா, என்ன நாமினேட் பண்ணிட்டு அப்படியே சோகமா பேசுற மாரி, அவ அதுதான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. டாஸ்க்ல வந்தா ஏதாவது டாஸ்க் வந்தா மேபி மாறலாம். பட் எனக்கா வந்து தோணணும். என்னால என் எமோஷன தூக்கி போட்டெல்லாம் வந்து விளையாட முடியாது. ஸோ மத்தவங்கலாம் சொல்றாங்கல்ல, பிரஜின் போயிட்டாரு நாங்களும் மிஸ் பண்றோம். நீங்க மிஸ் பண்றீங்கன்னா எனக்கு என் எமோஷனு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி அவங்க லாஸ்ட்டா விஷயம் வந்து சொன்னாங்க. ஸோ நேத்து வந்து திவ்யா வந்து அந்த டைம்ல நான் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல பேசணும்னு கூப்பிட்ட திவ்யா தான், இன்னொரு நாள் என்கிட்ட வந்துட்டு, "இந்த டைம்ல நீ பேசாத. ரொம்ப இந்த மாரி டைம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ, அதனால நீ பேசாதன்னு" சொன்ன திவ்யா தான் நேத்து எல்லார் முன்னாடியும் உட்காந்து பேசுறதுக்கு 2 மினிட்ஸ் வந்து உட்கார சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. ஆனா நேத்து திவ்யாக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா திவ்யா வந்து அவங்க எழுந்து போனதுக்கப்புறம், அவங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமும் வந்து உட்கார சொன்னாங்க. பட் இது என்னன்னே புரியல. இது அப்படியே வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.